அடுத்து இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தொடர்பான ஒரு தகவலும் இன்று தினம் முக்கியம் பெறுகிறது பத்திரிகைகளில். லங்காதீப் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக அந்த செய்தி இடம்பெடுக்கிறது. தடுவம் நொக்கரீமெட்ட ஹேத்து கியான்னு ஹிட்டப்பு ஜனபதி மைத்ரி உசாவி கெந்தவாய் ராயல் பார்க் லக்ஸ தாயக் வந்திய கெவா நே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே தண்டனை வழங்கப்படாமைக்கான காரணத்தை கூறுவதற்கு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த சம்பவத்தில் 10 லட்சம் ரூபாய் நட்டையிடும் செலுத்தப்படவில்லை. எனவே ராயல் பார்க் சம்பவம் தொடர்பாக மீண்டும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்று தினம் தொடர்பான செய்தியும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். ராயல் பார்க் கொலை குற்றவாளி இருக்குமிடத்தை கண்டறிய விசாரணை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால 1 மில்லியன் ரூபாய் நட்டையீட்டை செலுத்தினார் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் இருப்பதை காணலாம். இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை செலுத்தவில்லை என்று ஒரு தகவல் இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை செலுத்தி இருப்பதான தகவலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே மைத்திரிக்கு அழைப்பான் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். ராயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் பிரதிவாதிக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட பொது மன்னிப்பு நீக்கப்பட்டதன் பின்னர் செலுத்த வேண்டியிருந்த 1 மில்லியன் ரூபாய் நட்டஈடு தொகை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் செலுத்தப்பட்டிருப்பதாக அவரது சட்டத்தரணி நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். இந்த நட்டஈடு செலுத்தப்படவில்லை என்று முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற நீதியரசர் குலாம் அது தொடர்பில் ஆராய்ந்த போதே இந்த விடயங்கள் கூறப்பட்டிருப்பதாக வருகிறது. எனவே குறித்த குற்றவாளி சிங்கப்பூரில் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அது தொடர்பில் ஆராய்ந்ததாகவும் ஆனால் அவர் அங்கு இல்லை என சிங்கப்பூரில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே அதனால் அவரது இருப்பிடத்தை கண்டறிய விசாரணை நடப்பதாகவும் சட்டமா அதிபருக்காக நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் சஜித் பண்டார நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார். இதனால் குற்றவாளிக்கு எதிராக திறந்த பிடியாணை பெற கொழும்பு மேல் நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாக அவர் உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை அடுத்து இது தொடர்பில் முன்னேற்ற அறிக்கை அடுத்த வழக்கு தவணையில் ரகசிய ஆவணமாக மன்றுக்கு சமர்ப்பிக்குமாறும் உயர்நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டது. ராயல் பார்க்கில் இவான் ஜான்சன் எனும் யுவதியை கொலை செய்தமைக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் சமந்த ஜெயமஹாவிற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பு அரசியலமைப்புக்கு முரணானது என உயர்நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இதனை விட சட்டவிரோத மன்னிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 1 மில்லியன் ரூபாவை நட்டையீடாக செலுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படியே குறித்த வழக்கு நேற்று நீதியரசர் எஸ் சுரேராஜா தலைமையிலான யசந்த கோதாகுட மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாபி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன இவ்வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்னும் நட்டையீட்டை செலுத்தவில்லை என குறிப்பிடப்படுகிறது. தீர்ப்பில் 1 மாத காலத்துக்கு நட்டையீடு செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் இதுவரை நட்டையீட்டை செலுத்தாமை தொடர்பில் நீதிமன்ற கட்டளையை மீறியமைக்காக ஏன் தண்டனை அளிக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி மன்றில் ஆஜராகி முன்வைக்குமாறு உயர்நீதிமன்றம் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் மனு மீதான விசாரணை நிறைவடைந்த சிறிது நேரத்தில் மன்றில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா மைத்ரிபால சிறிசேன நட்டையீட்டு தொகையை செலுத்தியிருப்பதாக மன்றுக்கு அதன் பற்றுச்சீட்டை முன்வைத்தார். அதனால் நீதிமன்ற அறிவித்தலை மீளப் பெறுமாறு அவர் கோரினார். இதன்போது அத்துறவில் ஆராய்ந்த நீதியரசர்கள் குறித்த விடயத்தை முறையாக நகர்த்தல் பத்திரம் ஊடாக பதிவு செய்யுமாறு மைத்ரிபால சிறிசேனவின் சட்டத்தரணியை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் அவர் குற்றவாளி அல்லது பொது மன்னிப்பு வழங்கிய விவகாரம் சட்டத்துக்கு முரணானதை தெரிவித்து அவர் நட்டையீடு 10 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. எனவே நட்டையீடு செலுத்தப்படவில்லை என்பதாகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நேற்று தினம் ஃபைசர் முஸ்தபா அவர்கள் அந்த நட்டையீடு செலுத்தப்பட்டதான பற்றுச்சீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். எனவே அதனை ஒரு நகர்த்தல் பத்திரம் ஊடாக சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த 10 மில்லியன் ரூபாவினை செலுத்தியிருக்கிறார் என்பதாகத்தான் அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.